காரடையா நோம்பு வெள்ளடை உப்பாடை பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி மாவை வந்து லேசாக வறுத்துக்கிறோம். லேசாக வறுத்துண்டா போகிறோம், சூடு காமிச்சா போகிறோம். அதான் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா காராமணி வந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதாவது உப்பு அடைக்கி ஒரு பிடி, வெள்ளடைக்கு ஒரு பிடி, அந்த மாதிரி நம்ம வந்து நான் 1/4 பாத்திரம் வச்சுருக்கேன். வேக வச்சு குக்கரில் 2 விசில் வச்சாலே போகிறோம். பாருங்கள், இப்படி அமுக்கினா போகிறோம், வெந்திருக்குன்னு. இது வந்து 2த்துக்கும் போடலாம், வெள்ளடைக்கும் போடலாம், உப்படைக்கும் போடலாம். அதே மாதிரி வெள்ளடைக்கு வந்து காடமம் பவுடர், அதாவது தான் காடமம் பவுடர் போடணும். ஏலக்காய் தூள் போட்டு நம்ம பண்ணணும் வெள்ளடைக்கு. இது வந்து வெல்லம் வந்து நான் 2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கு 2 கப்பு வெல்லம் போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்ட பிறகு நம்ம வந்து இதில் ஏலக்காய் தூள், காராமணி, தேங்காய் பல்லாவும் போடலாம், திருவியும் போடலாம். இப்போது வெள்ளடைக்கு வந்து 2 டம்ளர் வறுத்த அரிசி மாவு, வறுத்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சின்னு வந்த அரிசி மாவு. நீங்கள் கடையில் விற்கிற ரைஸ் ஃப்ளோரும் அந்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த வெள்ளடைக்கும் சரி உப்பு அடைக்கும் லேசாக வறுத்துண்டா போகிறோம் 2த்துக்கும். சில பேர் வந்து நல்லா சவக்காக வறுக்கணும், வெள்ளடைக்கு சவக்காக வறுக்கணும், உப்படைக்கு லேசாக வறுக்கணும்பா. லேசாக வறுத்துட்டாலே போகிறோம், 2த்துக்குமே ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் அதான் காராமணி, அப்புறம் தேங்காய், அப்புறம் ஏலக்காய் பவுடர், இதை வச்சுட்டு நம்ம வெல்லம் வந்து நான் 2 அழாக்கு அரிசி எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 2 அழாக்கு வந்து 2 கப்பு வெல்லம், 2 கப்பு சரிக்கு சரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் குறைச்சலாகவும் சேர்த்துக்கலாம், 1.25 கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் குறைவாக. 2 எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். சில மாவு வந்து தண்ணி வந்து அதிகமாக வாங்கும். தண்ணி வந்து அதுக்கு நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றின்ட்டுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெல்லம் கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம ஒவ்வொன்றா அதில் போட்டு எடுக்க வேண்டிதான். இன்றைக்கி காரடையா நோம்பு, அதனால் அதுக்கு வெள்ளடையும் உப்படையும் வச்சு நம்ம நுனி வாழை இலையில் வச்சு நம்ம அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கணும். படைச்சி அந்த மஞ்சள் சரடு அதை நம்ம கழுத்தில் கட்டிக்கணும். ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி. சாயந்தரம் 5:30லேருந்து 6 மணிக்கு வருது. அந்த நேரத்தில் நம்ம சரடு கட்டிக்கணும். நாளையிலேருந்து பங்குனி ஆரம்பிக்கிறது. மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த காரடையா நோன்பு அப்படின்ற நோன்பை வந்து நம்ம கொண்டாடுகிறோம். இப்போ அடுப்பில் வெல்லம் கொதிச்சின்னு இருக்கு இல்லையா, அப்போது வெல்லம் கொதித்து கரைஞ்சி உடனே நம்ம இந்த அரிசி மாவை எடுத்து கொட்ட போகிறோம். கொட்டி நம்ம நல்லா கலர போகிறோம். அந்த பாருங்க, மாவு வெள்ளடைக்கு நம்ம கலரி வச்சுருக்கோம். நல்லா தேங்காய் பல்ல போட்டோம், அப்புறம் ஏலக்காய் தூள், காராமணி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கமகமன் வாசனையாக இருக்கும். அப்போ தான் நெய் ஊற்றினா நல்லா பிசைஞ்சிட்டு தட்டும் போதும் நெய் ஊற்றி தடவிட்டு தட்டினா ரொம்ப நல்லா வரும். உப்பு அடைக்கி மாவு கலர போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கச்சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா போட்டுக்கணும். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தேங்காயை பல்லாக போட்டுட்டு காராமணியை போட்டுருக்கேன். கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசி மாவை போட்டு கலந்தோன்னா, உப்பை கொஞ்சம் போட்டுட்டோன்னா, உப்பு போடுறோம் பார்த்திங்களா, அதில் போட்டுன்ட்டு கலந்தோன்னா நமக்கு உப்பு அடைக்கி மாவு கலரி வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா கலரிருக்கோம் பாருங்கள். வெள்ளடை இப்படி பண்ணினா உருட்டை பண்ண வரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அப்படியே நம்ம தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டிதான். இது உப்படைன்னு சொல்லலாம், காரடைன்னு சொல்லலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரிசி மாவை கொட்டிட்டு தேங்காய், காராமணி போட்டு பண்ணியிருக்கோம். இதையும் இந்த மாதிரி உருட்டை பண்ணுற பதம். முதல்ல மாவை கலரி எடுத்து வச்சுன்னு, அப்புறம் நம்ம வந்து அடை பிடிக்க ஈஸியாக இருக்கும்.
இது உப்படை, இது வெள்ளடை. ரெண்டும் வந்து மாவு கலரி வச்சுருக்கோம். நம்ம அப்புறம் வந்து பிடிக்கலாம். தட்டும்போது காட்டுறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம வெள்ளை அடையெல்லாம் தட்டிட்டோம். இப்படி அழகாக தட்டிட்டு இட்லி தட்டில் வச்சுருக்கோம். இந்த குக்கரில் ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அப்போ நம்மளுடைய வெள்ளை அடை ரெடி. இப்போ நம்ம வந்து உப்படை தட்ட போகிறோம். முதல்ல வந்து மாவை நல்லா அடியோடு கலரி எடுத்துக்கணும். கலரி நல்லா பிசைஞ்சின்ட்டு தேங்காய் எண்ணெயை தொட்டுண்டு நம்ம உருட்டை பண்ணுறோம். ரவுண்டாக உருட்டிண்டு நல்லா உள்ளங்கையால் 2 உள்ளங்கையால் நம்ம வச்சு அமுக்கி விட்டுட்டு நடுவில் லேசாக ஒரு குழி பண்ணிட்டு நம்ம இட்லி தட்டில் வைக்கணும். நம்ம வந்து பெருசாகவும் தட்டலாம், சின்னதாகவும் தட்டலாம். பெருசாக தட்டினா நம்ம வந்து 2 4 கொடுக்கலாம். சின்னதாக தட்டினா 5 6 அந்த மாதிரி எடுத்துப்பா. நம்ம எப்படி வேணாலும் அது தட்டிக்கலாம். நல்லா தேங்காய் எண்ணெயை வச்சு தட்டிட்டோன்னா நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருக்கோம், காராமணி, தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்துட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துட்டா போகிறோம். நமக்கு உப்பு அடை ரெடி ஆகிடும். அதாவது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்கா. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான அருமையான வந்து ஒரு பலகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது அம்பாளுக்கு வச்சு காரடையான நோம்பு நம்ம செய்வோம். இது வந்து டிஃபனுக்கும் நம்ம செஞ்சு ஒரு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் இது. அதாவது அரிசி மாவு ஒன்றுமே பண்ணாது. ஸ்டீமில் தானே ஹீட் பண்ணுறோம். இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமில் ஹீட் பண்ணும்போது ஆவியில் வைக்கும்போது உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். உப்படை வெள்ளடை ரெண்டும் வந்து நம்ம வச்சு காரடையான நோம்புக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணோம். கூடவே வெண்ணெயும் வைக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டை பண்ணி நம்ம தட்டி வச்சிடலாம். நம்ம வீட்டில் வந்து பதப்படுத்தின அரிசி மாவு வச்சுட்டும் பண்ணலாம். அதாவது பச்சரிசி தான் செய்யணும். பச்சரிசியை வந்து எடுத்துட்டு அரை மணி நேரம் நம்ம நிழல்லையே வீட்டில் உணர்த்திட்டு அதை மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொண்டு போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அதுலேயும் செய்யலாம், இல்லை கடையில் விற்கிற அரிசி மாவுலேயும் செய்யலாம். பச்சரிசியை அப்படியே கொண்டு போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியும் செய்யலாங்க. பாருங்கள், நம்மளுடைய அருமையான உப்படை நம்ம தட்டி வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வெள்ளடை உப்படை எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுது. வடை உப்படை ரெண்டுத்தையும் குக்கரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ரெடி ஆகிடுது. காரடையான நோம்பு வந்து மாலை இன்றைக்கி ஈவினிங் வந்து 5:30 to 6 வருது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து உப்படை வெள்ளடை செஞ்சு இப்படி அம்பாளுக்கு ஒரு இலை, நமக்கு ஒரு இலை, அந்த மாதிரி வச்சுக்கணும். தேங்காய் உடைக்கிற பழக்கம் சில பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. சில பேர் வீட்டில் தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதனால் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் சரடு, அப்புறம் தேங்காய், வெண்ணெய் வைக்கணும். முக்கியமாக வெள்ளடை உப்படை. அதே மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ வீட்டில் சுமங்கலி பெண்கள், அவளுக்கோசரம் ஒரு இலை போட்டு இந்த மாதிரி வைக்கணும். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இருந்தாலும் சரி, நம்ம வந்து வாழை இலையில் இந்த மாதிரி வைக்கணும். நுனி இலை வந்து திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து நுனி இலை இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நுனி வந்து இருக்கணுங்க. இடது பக்கத்தில் நுனி வந்து ஓரத்தில் இருக்கணும். நுனி இலை அம்பாளுக்கும் அதே மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மஞ்சள் அட்சதை எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் அட்சதை, பூக்கள் வச்சுக்கணும். விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். காமாட்சி அம்மன் பூஜை நம்ம சொல்லணும். அப்புறம் பூஜை வந்து நம்ம விநாயகர் பூஜை, காமாட்சி அம்மன் பூஜை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கடைசியில் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும்.
பிடிச்சி வச்சுட்டோம் பாருங்கள். பிடிச்சிட்டு நம்ம அக்ஷதை பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டோம். சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தேன்னு சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி பூஜை ஆரம்பிக்கணும். காமாட்சி அக்ஷோத்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். அப்படி காமாட்சி அக்ஷோத்திரம் தெரியல அப்படின்னா ஓம் காமாட்சி நமக்கு, ஓம் காமாட்சி நமக்கு, ஓம் காமாட்சியை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம வந்து நோன்பு சரடை வந்து நம்ம கட்டிக்கணும். அதாவது நம்ம வந்து உருக்காத வெண்ணெய் வைக்கணும். உருக்காத வெண்ணெயும் ஓரடையும் நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த நோன்பு சரடை எடுத்து அம்பாளுக்கு கட்டிட்டு, காமாட்சி அம்மனுக்கு கட்டிட்டு, அதுக்கப்புறம் நாம் வந்து கழுத்தில் கட்டிக்கணும். பெரியவா கிட்ட கொடுத்து கட்டிக்கணும் கன்னி பெண்கள். மற்றும் வந்து நம்ம வந்து சுமங்கலி பெண்கள், பெரிய சுமங்கலிகள், மூத்த சுமங்கலி இருந்தால் அவாக்கிட்டேருந்து கையால் கழுத்தில் கட்டிக்கலாம். அப்படின்னா கணவன்கிட்டேருந்து கணவர்மார்களை கட்டி விட சொல்லணும். அதாவது எப்படி சாவித்ரி வந்து சத்தியவானுக்காக யமதர்மராஜா கிட்டேருந்து போராடி காட்டில் கிடைச்ச பொருளை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இந்த மாதிரி மாசியும் பங்குனியும் கூடுற நேரத்தில் வந்து காரடையா நோன்பு அனுஷ்டித்தாங்களோ அதே போன்று நாம்ளும் வந்து அதை நினைவுபடுத்தும் வழியில் நாம் வந்து காரடையா நோன்பு மாசியும் பங்குனியும் கூடுற நேரத்தில் வந்து நம்ம நோன்பு கொண்டாடுறோம். இதுதான் இதோடைய தாற்பயம். சாவித்ரி சத்யவான் எப்படி நம்பிக்கையுடன் பக்தியுடனும் சிவபெருமானை நினைத்து வேண்டி சத்யவான் வந்து யமதர்மராஜா கிட்டேருந்து காப்பாற்றினாரோ அதே போன்று நாம் வந்து நம்முடைய கணவர் வந்து நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். மிக அற்புதமான நோன்புங்க. முக்கியமான அற்புதமான நோன்பு இந்த நோன்பு. சில பேர் வீட்டில் பழக்கம் இருக்கும். பழக்கம் இருக்கிறவங்க செய்யலாம். பழக்கம் இல்லை அப்படின்றவங்க வந்து அம்பாளுக்கு பூவை சாத்தி நம்ம நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அம்பாள் பாதத்தில் வச்சு சரடு கட்டிக்கலாம். எதுவும் தப்பு கிடையாது. அப்புறம் கடைசியில் தீப தூபம் காண்பித்து நம்ம நெய்வேத்தியமாக இந்த வெள்ளடை உப்படை பகவானுக்கு படைக்க போகிறோம். பேர் வீட்டில் வாழை இலை வைக்கிற பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாதவங்க வந்து தட்டில் வச்சும் அம்பாளுக்கு வந்து படைக்கலாம், நெய்வேத்தியமாக படைக்கலாம்.